இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்பப்பெல்லாம் என் மனசு சரியில்லையோ அப்பெல்லாம் நான் இட்லி விற்க வருவேன். அப்படி ஒரு நாள் தான் நான் உன்னை மீட் பண்ணேன். அதுக்கப்புறமாவது சொல்லிருக்கலாம்ல. என்கிட்ட இன்னைக்கு இருக்கிற இந்த வசதிக்காக என்னை தேடி வந்து பேசுவாங்க. ஆனா நீ என்னை இட்லிக்கார அம்மாவாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. என்ன உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்ன. நான் தான் எல்லாருக்கும் உதவி பண்ணி பழக்கம். ஆனா நீ நான் ஏழைன்னு தெரிஞ்சும் எனக்காக வந்து பேசின, உதவி பண்ண. உனக்கே 1000 பிரச்சனை இருக்கிறப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் முதல் ஆளா வந்து நீ தான் சரி பண்ண. அதனாலதான் உன்னை என் கூடவே வச்சுக்கணும்னு முடிவு பண்ணி உன்னை வேலைக்கு கூப்பிட்டேன். இனிமே நீ என் கூட தான் வேலை செய்ய போற. சாரி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி மேடம். ஆனா நீங்க எனக்கு பரிதாபம் பார்த்தெல்லாம் வேலை கொடுக்க வேண்டாம். அது எனக்கு அவமானமா இருக்கு. முத நாள் உன்னை பாக்குறப்ப உன்னோட இரக்க குணம் பிடிச்சது. 2வது நாள் காசோட வருவேன்னு சொல்லி செஞ்சு காட்டின உன்னோட வைராக்கியம் பிடிச்சிருந்தது. குடும்பத்துக்காக ஒரு வேலைக்கு போகணுன்ற நிலைமை வந்தப்ப கூட உன்னை விட தேவை அதிகமாயிருந்த இன்னொரு பொண்ணுக்கு வேலையை விட்டு கொடுத்த அந்த நியாயம் பிடிச்சிருந்தது. விக்கவே விக்காதன்னு முடிவு பண்ண இட்லிய 1 மணி நேரத்துல வித்து காட்டின. அங்க உன்னோட சாமர்த்தியம் பிடிச்சிருந்தது. இந்த வேலைக்கு நீ முழுக்க முழுக்க தகுதியானவ தமிழ். சொல்ல போனா இந்த வேலையை உன் அளவுக்கு நல்லபடியா வேற யாராலையும் செய்ய முடியும்னு எனக்கு தோணல. இட்லிக்கார மேடம், அது தமிழ், எல்லாருக்கும் நான் ஜனா மேடம், ஜனாமா. ஆனா நீ மட்டும்தான் என்ன இட்லிக்காரம்மாவா பார்த்த. உன்னோட அந்த குணம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வேலை என்னோடவே இருக்கிற வேலை, என்னோட செக்ரட்டரி போஸ்ட். என்னோட ஆபீஸ், வீடுன்னு என்னோட எல்லா பொறுப்புகளையும் இனிமே ஏன் கூட இருந்து நீ செய்ய போற. என்ன தமிழ், ஓகே தானே? நீ முடியாதுன்னு சொல்லிட்டா திரும்ப இந்த இட்லிக்காரம்மா சோகமா இட்லி விற்க தெருவுக்கு தான் போகணும். அதெல்லாம் வேண்டாம், நான் வரேன். அப்பா, நீ ஒத்துக்கவியோ மாட்டியோன்னு நினைச்சிட்டே இருந்த. தேங்க் காட். இனிமே என்ன ஜனாமான்னு கூப்பிடு. சரிங்க ஜனாமா.